ஒரே ஒரு வீடியோவால் உயிர் போன ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஒரே ஒரு ஃபோட்டோவால் ஒரு உயிர் போயிருக்கு. அப்படி என்ன நடந்ததுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தீபக் கண்டு சிம்ஜிதா இந்த கேஸ் என்னதான் ஆச்சு, அதை அப்படியே விட்டுட்டாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுத்தாங்க, இது போல் பல கேள்விகள் இப்போ இருக்கிற மத்தியில் கேள்விகளாகவும் விமர்சனங்களும் முன் வந்தாலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ஜிதாவுடைய கேஸில் அவங்களே பெயில் கேட்டு மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பெயிலை தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பெயில் கேட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அதே பஸ்ஸில் அதே வீடியோவில் இவங்க கூட இன்னொரு பெண்ணும் இருந்திருக்காங்க. அவங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கூட. ஆமாங்க, தீபக் சிம்ஜிதா இவங்க பஸ்ஸில் போகும்போது ஒரு பாலியல் ரீதியாக என்னை தவறாக தொட்டுட்டாரு அப்படின்னு நினச்சி தான் சிம்ஜிதா ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதனால் மன உளைச்சலாகி தீபக் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது எல்லாமே நமக்கு தெரியும். தலைமறைவாகி அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டு சிறைன்னு சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் தூக்கு தண்டனை கூட வழங்க தயாராக தான் இருக்காங்கன்ட்டு பல பக்கத்துலேருந்து பல விஷயங்கள் வெளியாச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த கேஸுடைய நிலைமை, ஜாமீன் கேட்டு மனு கொடுத்தாலும் அது தள்ளுபடியாக இருக்குது. அதுக்கு காரணம் சிம்ஜிதா கூட இருந்த வீடியோவில் இருந்த அந்த ஒரு பெண்மணி. ஆமாங்க, அவங்கள கேட்காமலே அவங்களுடைய முகத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் கொந்தளிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் அந்த வீடியோவில் இருக்கேன், ஒரு ப்ரைவேட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் என்னுடைய ப்ரைவசிக்காக நான் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது பப்ளிக்காக என்னுடைய முகத்தையும் அந்த வீடியோவில் காட்டி எல்லாரும் என்னையும் கேள்வி கேட்குற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதனால் நான் அவங்க மேலே கேஸ் கொடுக்குறேன். எதுக்கு என்னை தாண்டி என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய வீடியோவை, என்னுடைய முகத்தை எப்படி அவங்களுடைய வீடியோவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் கேஸாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தீபக்குடைய அம்மா விட்ட சாபம் தான் இவங்களை வெளியே வர முடியாமல் இப்படி பண்ணுது. அண்டு தீபக்குடைய ஆவி தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இப்படியெல்லாம் கூட சொல்லப்பட்டு வருது. கண்டிப்பாக தீபக்குடைய ஆன்மா பார்த்ததுன்னா சிம்ஜிதாக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அவருடைய ஆன்மா சாந்தியடையும்ட்டு பல விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு தான் வராங்க. கிட்டத்தட்ட 7 வீடியோ ஆதாரங்களும் தீபக் சிம்ஜிதா இந்த ஒரு கேஸில் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து விசாரணைகள்லாம் ரொம்பவே பலமாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த கேஸை விடவே கூடாதுன்னு நினச்சி தான் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கேரளா, அந்த பக்கம்னா இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஃபோட்டோ மூலயமா இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது, யார் எடுத்தாங்க, எதனால் அந்த உயிர் போச்சு, இப்போ அந்த உயிருக்காக பல பேரும் போராடிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் சிவகாசியில் தான் நடந்திருக்கு. அங்கே இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜ் வளாகத்தில் தான் இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமாங்க, 19 வயதான சோலைராணி இவங்க தான் இப்போது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயட் காலேஜ் தான். இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பேசக்கூடாது. அதை தாண்டி பேசினா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. இது காலேஜுக்குள்ளே ஓகே. சில கல்லூரியில் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சொசைட்டியில் நடக்கிற சில சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஓகே. ஆனால் காலேஜுக்கு வெளியும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல். ஆனால் அதையும் தாண்டி எங்கேயோ அவங்க வெளியே போயிருக்காங்க அவங்களுடைய லவ்வர் கூட. அப்போ எடுத்த ஃபோட்டோவை அவங்களுடைய லவ்வருடைய பர்த்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாவில், அவருக்கு விஷ் பண்ணி. ஸோ அவங்களுடைய ப்ரைவேட்டாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய பர்சனல். அதை தாண்டி அந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறது அவங்களுடைய ஃபேமிலிஸாக இருந்தால் ஓகே, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஓகே. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் கேள்வி கேட்குறாங்க. அதை தாண்டி இவங்க நீங்கள் எப்படி இந்த ஒரு ஃபோட்டோவை போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பியூனால் ஆரம்பித்த இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போராட்டமாகவே வெடிச்சிருக்கு. ஆமாங்க, ரொம்பவே க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி போட்ட அந்த ப்ரைவேட் ஃபோட்டோ எப்படி அந்த காலேஜோட பியூனுக்கு போச்சுன்றது மிகப்பெரிய கேள்வியாக இருந்த நிலையில் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை இந்த பியூனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பியூனோட நேம் பார்த்திங்கன்னா மணிமாறன். இவர் மேலே ஆல்ரெடி பல பெண்கள் புகாரும் கொடுத்துருக்காங்களாம். அதில் ஒரு பெண்ணாக கூட இவங்க இருந்திருக்கலாம். அதை பழிவாங்கிறதுக்கு கூட இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணியிருக்கலான்ட்டு ஒரு ஆடியோ எவிடன்ஸ்லாம் கூட இப்போ வைரலாகிட்டு வருது. ஸோ இதை இன்னும் விசாரித்தா மட்டும்தான் உண்மை என்னன்ட்டு வெளியாகும். ஏன் அப்படின்னா, ஒரு பொறுப்பாக இருக்கிறவங்க அவங்க ஓகே, ஒரு அக்கறையாக இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு கண்டித்து விட்டுருக்கலாம். இல்லை அவங்களுடைய
சார் ப்ரொஃபஸர் யார்கிட்டயோ சொல்லிவிட்டு அதோடு விட்டுருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி இது ஹெச்ஓடி வெடிக்கும் போது அவங்களும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, இந்த பொண்ணு வந்து என்ன இன்னும் பனிஷ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்களேன்ட்டு டிசம்பர் 15 நடந்த ஒரு விஷயத்துக்கு ஜனவரி 19 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை உருவாக்கியிருக்காரு இந்த பியூன். ஸோ இந்த பியூன் இன்னும் என்ன பண்ணியிருக்காருனா, இதை இன்னும் இப்படியே விடக்கூடாதுன்ட்டு இன்னும் அதை வந்து பெருசாக்கணுன்ட்டு பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போகிறாரு. அந்த பிரின்சிபல் இந்த பொண்ணையும் இந்த பொண்ணுடைய அம்மாவையும் அதாவது கூப்பிட்டு வச்சு எந்த அளவுக்கு காக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு காக்க வைக்கிறாங்க. நாள் ஃபுல்லாக வெயிட்டிங்கில் இருக்கார். அதுக்கப்புறம் அப்பாலஜிஸ் லெட்டரில் சைன் வாங்க சொல்லி பிரின்சிபல் கிட்டே போக, பிரின்சிபல் ஹெச்ஓடி கிட்டே போக, இப்படியே மாறி 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 அந்த அம்மாவையும் ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. நம்மளால் நம்மளுடைய அம்மா இந்த மாதிரி வந்து அவமானப்பட்டுட்டாங்களேன்ற ஒரு மன உளைச்சல் இந்த பொண்ணுக்கும் ஏற்படுது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம திட்டாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு வெளியே பேசினாலும் அந்த இடத்துல என்ன நடந்தது, இவ்வளோ பேர் படிக்கிற காலேஜில் தன்னுடைய அம்மாவை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்கன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அந்த மன உளைச்சலில் இந்த பொண்ணு போயிட்டு சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. இந்த சூசைடுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களும் சொன்னாலும் இப்போ அங்கே இருக்கிற இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கேஸ்ட் ரீதியாலாம் எங்களை கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஜாதி அப்படிலாம் கூட கேட்குறாங்கன்ட்டு பல பேரும் பல கொஸ்டின்ஸை முன்னெடுத்து வைக்கும்போது அங்கே இருக்கிறவங்க நீங்கள் பிரின்சிபால் கிட்டே போய் சொல்ல வேண்டியதானு கேட்குறாங்க. உடனே அங்கே கேட்குறதே பிரின்சிபால் தான்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த கேஸ்ட் ரீதியாக பல பிரச்சனைகள் வருது. அதுவும் கல்லூரிக்குள்ளேயும் பள்ளிகளுக்குள்ளேயும் இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கும் போது தான் மனசு ரொம்பவே வேதனையாக இருக்குது. ஏன்னா காதலுக்கு கண்ணில்ன்ட்டு வெளியே சொன்னாலும், இந்த இடத்துல வந்து ஜாதி பார்க்கல மதம் பார்க்கலன்ட்டு சொன்னாலும் இப்போ வரைக்கும் பல இடங்களில் இதை பார்க்குறாங்க. சில ஆணவ கொலைகள்லாம் கூட நடக்குது. அதை விட ஒரு பயங்கரமான விஷயம்தான் இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்தி இது போல் தற்கொலைக்கு தூண்டுறது. ஸோ இப்போ அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டதில் எந்த ஒரு கெட்ட பேரும் அந்த காலேஜுக்கு வரப்போகிறதில்ல. ஏன்னா அது ப்ரைவேட்டாக அந்த பொண்ணு பர்சனலாக போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய ஃப்ரெண்டு எந்த எண்ணத்தில் செஞ்சாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விளையாட்டாக கூட சில பேர் பண்ணியிருக்கலாம், அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக பண்ணியிருந்தா கூட இந்த பியூன் தான் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு காலேஜில் இது நடக்கிறது புதுசு கிடையாது. 4 வருடங்களுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு மாணவிக்கு நடந்ததாக, போராட்டங்கள்லாம் வெடித்ததாக நியூஸ்லலாம் கூட போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி 2018 ஒரு மாணவனுடைய ஃபோனை வாங்கி வச்சுட்டு அந்த ஃபோன் புது ஃபோனாக திரும்ப கொடுக்கவே இல்லை. அந்த மாணவனும் சரி அவங்களுடைய அப்பாவும் சரி ஒரே அலக்கழிச்சு அதுக்கப்புறம் கொடுக்காம விட்டுட்டு ஃபைனலாக அந்த மாணவன் இப்போ ஒரு அரசு அதிகாரியாகவும் இருக்காராம். அந்த கிராஜுவேஷன் டேக்கு கூட அவங்களுடைய அப்பா தான் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உண்மையாலே ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியர் தான் அந்த காலேஜில் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜுக்குள்ளே நடக்கிறதுக்கு எப்படி அவங்க பொறுப்போ அதே மாதிரி காலேஜுக்கு வெளியே என்ன நடந்தாலுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களும் தான் பொறுப்பு. இது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் அந்த காலேஜுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வரல. இப்போ அந்த காலேஜில் செஞ்ச இந்த செயல்கள் மூலயமா தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரும் வந்திருக்கு. இது புதுசும் கிடையாது. இதை பற்றி ரொம்ப பெரிய அளவில் எந்த ஒரு நியூஸ் சேனலும் பேசாத இந்த நிலையில தான் பல யூடியூபர்ஸும் இதை பற்றி பேசிட்டு வராங்க. உண்மையாலே இது வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம்தான். அண்டு அந்த பொண்ணு கொஞ்சம் துணிச்சலாக ஏன் அப்படி பண்ணீங்கன்ட்டு கொஞ்சம் அகெயின்ஸ்டாக நின்று இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நின்று இருப்பாங்க. அந்த பொண்ணு எடுத்த முடிவு ரொம்பவே தவறான முடிவு தான். அந்த மனநிலை எப்படி இருந்திருக்குன்றது நம்மளால் உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அந்த முடிவு தவறான முடிவு. அதே மாதிரி அந்த காலேஜில் செஞ்சதும் ஒரு தவறான செயல்தான். இந்த கேஸை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்னால் ஒரு உயிர் போனதை பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்ஸ்டா போஸ்ட்டால் இப்போ ஒரு உயிர் போயிருக்கு. உண்மையால் இந்த சோஷியல் மீடியா எதுக்கு இருக்குது? ஒரு நல்லதாக பகிர்ந்தால் ஓகே. இந்த அளவுக்கு பல உயிர்களை வந்து பலி வாங்கிட்டுருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணி அப்படின்னு தான் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு நீதி கிடைக்குதான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.